கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம். இந்த உலகம் முடிவடைய போகிறது. இயேசு மறுபடி திரும்ப வரப்போகிறார். உன்னுடைய கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம், உன்னுடைய சிந்தனையிலே பரிசுத்தம், உன்னுடைய வேலையிலே பரிசுத்தம், உன் வியாபாரத்திலே பரிசுத்தம், உன்னுடைய ஊழியத்திலே பரிசுத்தம், உன் குடும்பத்திற்குள்ளே பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாதபடி ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது. அந்த நாளிலே நீ எங்கே இருப்பாய்? குடிகாரனும் துன்மார்க்கனும் லஞ்சம் வாங்குகிறவனும் ஊழல் செய்கிறவனும் இயேசுவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாய தீர்ப்புக்கு நின்றே ஆக வேண்டும். No man can escape on that day. நியாய தீர்ப்புக்கு ஒரு மனிதன் தப்ப முடியாது. உலகத்தை நியாயம் தீர்க்கிற நீதி உள்ள நியாயாதிபதியாக இயேசு வருகிறார். வருகைக்குரிய அடையாளம், கடைசி காலத்துக்கான அடையாளங்களில் ஒன்று இயேசு சொல்லுவது பாருங்க. மத்தேயு 24 9-10 பாருங்க. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். சீசர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு வரக்கூடிய உபத்திரவத்தை குறித்து இயேசு சொல்றார். உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். இவங்க கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ ஊழியக்காரர் என்பது நிமித்தம் நீங்கள் பகைக்கப்படுவீங்க. அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவர் பகைப்பார்கள். கிறிஸ்தவங்களுக்குள்ளேயே பகை உண்டாகும். ஒரு சபை இன்னொரு சபையை பகைக்கும், ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரனை பகைப்பான். இது சில கிறிஸ்தவர்களே, சில கிறிஸ்தவ ஊழியர்களே பணத்துக்காக ஆசைப்பட்டு இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க, ஊழியக்காரன் சொல்லுவாங்க, நாங்களும் ஆராதிக்கிறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரகசியமாக அப்படிப்பட்ட மக்களோடு தொடர்பு வைத்து உண்மையாக ஊழிய செய்கிறவங்களை காட்டி கொடுப்பார்கள். அவங்களை அழிப்பதற்கு முயற்சி பண்ணுவாங்க. பணத்துக்காக இதெல்லாம் நடக்கும். இடரல் அடைந்து இதெல்லாம் காட்டி கொடுப்பார்கள் என்று இயேசு சொல்றார்ல. அது இப்பவே நடக்க ஆரம்பிச்சிட்டு இனி அது தீவிரமாக இருப்பதை பார்ப்பீங்க. அடுத்தது லூக்கா 21 எடுங்க. இதே காரியத்தை குறித்து இயேசு அங்கே இன்னும் தெளிவாக சொல்லுகிறார். லூக்கா 21:12-19 வரைக்கும் பாருங்க. இயேசு சொல்றார், இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே 11 பல இடங்களிலே மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இனிமேல் சீக்கிரத்தில் பார்க்க போறீங்க. வானத்திலிருந்து அடையாளங்கள், தோற்றங்கள் உண்டாகும். இது என்னதுன்னே விளங்காது. 2 சூரியனும்பாங்க, 2 சந்திரனும்பாங்க, என்னதோ நடக்குது புரியலம்பாங்க. இதெல்லாம் வரப்போகுது பாருங்க. இதெல்லாம் கடைசி காலத்துக்கான அடையாளம். இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம், இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். பார்த்தீங்களா, இது முதல் நூற்றாண்டிலே ஆரம்பித்து விட்டார். முதல் நூற்றாண்டில் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் எழுப்புதல் வந்து சபைகள் பெருக ஆரம்பித்த போதே இதெல்லாம் நடக்க ஆரம்பித்து விட்டது. அப்பொழுதே அவங்க ஜெயிலில் போட்டாங்க, உபத்திரவப்படுத்தினாங்க. மத தலைவர்கள் கிறிஸ்தவர்களை, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை, இயேசுவை பற்றி சொன்னவர்களை எல்லாம் அவங்க துன்பப்படுத்தினார்கள். இனிமே கடைசி கால எழுப்புதலே அது தீவிரமாய் நடக்கும். இப்பொழுதே நடந்து கொண்டு இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஆனால் என்ன நடக்குது 13 ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சி ஆவதற்கு ஏதுவாக. இந்த உபத்திரம் வர்றது நல்லது. உங்களை நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துவாங்க. இப்போ பாருங்க, மதமாற்ற தடை சட்டம்னு நிறைய வர ஆரம்பிச்சிட்டு இல்லை, நிறைய மாநிலத்தில் இருக்குது. இதெல்லாம் வந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவங்களை ஜெயிலுக்கு கொண்டு போவாங்க, நீதிமன்றத்துக்கு கொண்டு போவாங்க, உங்கள் மேலே வழக்கு போட்டு ஜெயிலில் போட நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் பயப்படாதங்க, நீங்கள் சாட்சி ஆவதற்கு ஏதுவாகும். நீதிபதி கேட்பா, நீ ஏன் கிறிஸ்தவன் நான் அப்படின்னு கேட்டால் அவன் சொல்ல, எனக்கு கேன்சர் வியாதி இயேசு சுகமாக்குனாருங்க, நான் குடிகாரனாக இருந்தால் 40 வருஷம் இயேசு மாற்றிட்டாருங்க, அதனால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். சாட்சி.
இனி நீதிமன்றத்தில் சாட்சி துணிக்கும். அதனால் இந்த பாடுகளை சந்திக்க வேண்டியது வரும் என்று அப்போஸ்தலர் 12:4 பேதுருவை பிடிச்சு சிறைச்சாலையில் வைத்தான் ஏரோது. அவனுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணினான். ஏரோது என்கிற ராஜா பொய்யான காரியத்தை செய்து அவன் ஊழியர்களை பிடிச்சு ஜெயிலில் வச்சு அவன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினான். அவனுடைய விளைவு என்ன தெரியுமா? புழுத்து செத்தான். அதனால் அறியாமையினால், ஒரு மத நம்பிக்கையினால் உங்களுக்கு இந்த ஏசெல்லாம் வேண்டாம் போங்கயான்னு சொன்னால் அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. நம்ம யாரையும் கட்டாயப்படுத்துவது அல்ல. ஒரு கிராமத்துக்கு போகிறோம், எங்களுக்கு ஏசெல்லாம் வேண்டாம் போங்கன்னா போயிடும், அவ்வளோதான். நாங்கள் கட்டாயப்படுத்துவதில்லை. அதுவும் ஒரு பக்கம் நடக்கும், உபத்திரவம் இருக்கும். தேவன் உபத்திரவத்தின் மத்தியில் ஜெயம் கொடுத்தும் நடத்துவார். ரெண்டுமே நடக்கும். எல்லாத்துக்கும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும் கடைசி காலத்தில். அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9, 10, 11 பாருங்க. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்தபோது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். பாருங்களா, தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் இயேசு என் பாவத்தை மன்னிச்சாரு, இயேசு என்னை ரட்சித்தார், அவர் மெய்யான ஆண்டவராக நான் ஏற்றுக்கொண்டேன்னு இயேசு குறித்து சாட்சி கொடுத்தது நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள், இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள். இது அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்தே நடந்து கொண்டு வருகிற சம்பவங்கள். சரித்திரம் முழுவதும் 2000 வருஷமாக இப்படி அநேகர் மரித்து கொண்டே வர்றாங்க இயேசுவுக்காக. இயேசு கிறிஸ்துவாக ரத்தம் சிந்தி மரித்தவர்கள் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துக்காக மற்றவங்களை கொலை செய்தவங்க கிடையாது. அப்படி செய்தவங்க தான் உண்மையான கிறிஸ்தவம் கிடையாது. சில பேர் கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்படாதவங்க, அவங்க குடிகாரன துன்மார்க்கனா கிறிஸ்தவன் பேரில் இருக்கிறவங்க மதத்துக்காக கொலை செய்தால் அவங்க கிறிஸ்தவர்களே அல்ல. இயேசுவுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். மதத்துக்காக நான் ஒருத்தன் கொலை செய்கிறேன், நான் வைராக்கியமாக இருக்கிறேன்னு பண்ணினா அவன் கிறிஸ்தவன் அல்ல. இயேசுவுக்கு அவனுக்கு சம்பந்தம் கிடையாது. தன்னை மரிக்க ஒப்பு கொடுக்கிறவன் தான் கிறிஸ்தவன். இயேசுவுக்காக சுவிசேஷத்துக்காக தன்னை மரிக்க ஒப்பு கொடுக்கிறவன். இன்னொருவரை தாக்குகிறவனோ மற்றவர்களை மரணத்துக்குள்ளாக்குகிறவனோ அவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்தவ பேரை வச்சிருக்கலாம், இயேசுக்கா செய்கிறேன்னு சொல்லலாம். ஏமாற்றுகிறவன், வஞ்சிக்கிறவன். அதை நம்பாதங்க. இங்கே வசனத்தில் சொல்லியிருக்க வேத வசனத்திற்காகவும் இயேசுக்காக கொடுத்த சாட்சி நிமித்தமாக கொல்லப்பட்டவர்கள். அவங்க ஆத்துமா பரலோகத்தில் இருக்கிறது. அது பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ன சொல்லுது பாருங்க. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அந்த ஆத்துமாக்கள், அவங்க இயேசுக்கா இரத்த சாட்சியை மறித்த ஆத்துமாக்கள் கூப்பிடுகிறது. அநியாயமாக எங்களை கொலை பண்ணாங்க, அநீதியாக அவங்க இதெல்லாம் செய்தாங்க. நீங்கள் நியாயம் விசாரிக்கணும்ல, நீங்கள் நீதி உள்ள நியாயாதிபதி தானே, எப்போ அவங்கள நியாயம் விசாரித்து பழி வாங்குவீங்க? ஆண்டவர் ஒரு பக்கம் அன்புள்ளவர், இன்னொரு பக்கம் பட்சிக்கிற அக்னி. No man can escape from the judgment of God. ஒரு மனிதனும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்ப முடியாது. கிறிஸ்தவங்களை அடிச்சிடலாம், கொன்னுடலாம், அவங்க இயேசுக்காக சந்தோஷமாக மரிச்சிருவாங்க. ஆனால் கொலை செய்தவனும் அடித்தவனும் ஒன்று மனம் திரும்பிடணும், இல்லாவிட்டால் தேவன் அவனை பழி தீர்த்து விடுவார். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா அநியாயத்தை பார்த்துட்டு ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். தேவன் வேறு அறுத்து விடுவார். அறியாமையினால் ஒருத்தர் சொல்கிறான், அறியாமையினால் நான் ஒன்று இயேசுவை திட்டினேன், கேவலமாக பேசினேன், அவர் கடவுளே கிடையாது, அவர் எப்படியா கடவுள்னு கேவலமாலாம் பேசியிருக்கிறேன். ஆனால் நான் அறியாமையில் சொன்னதுனால அவர் என்னை மன்னித்தார். ஆனால் அதிகாரத்தில் இருந்து கொண்டு சுயநலத்துக்காக அநீதியாய் செயல்பட்டு ஒருவன் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், திருச்சபைக்கு விரோதமாய் செயல்பட்டால் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாய் வெளிப்படுவார். வேறு அறுத்துருவார் ஆண்டவர். தப்ப முடியாது. ஏரோது தப்ப முடியல, புழுத்து செத்தான். அவன் நினைச்சான் அதிகாரத்தில் இருக்கிற நோ மேன் கேன் ஷேக் மீ என்று நினைத்தான். தேவன் வேறு அறுத்துட்டாரு. அதனால் ஒரு பக்கம் தேவன் அன்புள்ளவர், அவன் மனம் திரும்பட்டும்னு எதிர்பார்ப்பார். அதே கிறிஸ்தவர்களை கொலை செய்த சவுல் மனம் திரும்பணும்னு ரட்சித்த ஊழியக்காரனாய் மாற்றிவிட்டார். ரெண்டும் நடக்கும். எழுப்புதல் காலத்தில் ரெண்டும் நடக்கும். ஒரு கூட்டம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவாங்க,
ஒரு கூட்டத்தை தேவன் நியாயம் தீர்த்து விடுவார். அதனால தான் அவங்க கதறாங்க, பழி வாங்க மாட்டீங்களா? அப்பொழுது அவங்களுக்கு என்ன சொல்ல, அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டுமென்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. பரலோகத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்ல, இன்னும் கொஞ்ச காலம் கொஞ்சம் இளைப்பாருங்க, நான் பழி வாங்குகிற நாள் வருது, ஒருவனை தப்ப முடியாது. ஏன்னா இன்னும் இந்த இரத்த சாட்சிகளின் கூட்டம் நிறைவாகணும், இன்னும் சில இரத்த சாட்சியாக மறிக்கணும். அதனால தான் நிறைய இரத்தம் சாட்சிகளுடைய அந்த இரத்தம் தான் திருச்சபையின் வித்து. இரத்தம் சிந்த 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 தான் சபைகள் வளர்ந்து பெருகிற்று. ஒரு விலைக்கரையும் கொடுக்க 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 தான் எழுப்புதல் வேகமாய் பரவிற்று. இந்த வேத புஸ்தகம் நம்ம கையில் வருவதற்கு எத்தனை பேர் ரத்தம் சிந்தி மறிச்சிருக்காங்க தெரியுமா? இந்த பைபிளை வெளியே கொண்டு வந்ததுக்காக உயிரோடு எரிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அப்படி ரத்தம் சிந்தி இயேசுக்காக மரித்தவர்கள் நிமித்தம் தான் சபைகள் வளர்ந்திருக்கிறது, பைபிள் நம் கையில் கிடைத்திருக்கிறது. அந்த மாதிரி இரத்த சாட்சியாய் மரித்த கூட்டம் இன்னும் அது நிறைவாக வேண்டும். எழுப்புதல் காலத்தில் இந்தியாவில் இரத்த சாட்சிகள் இன்னும் நிறைய எழும்புவார்கள். இரத்த சிந்தி மரிக்கிற ஊழியர்கள், விசுவாசிகள், பாஸ்டர்மார்கள் எழும்புவாங்க. யாரை தேவன் அதற்கு குறித்திருக்கிறாரோ அவங்க தான் இரத்த சாட்சியாய் மரிக்க முடியும். எல்லாராலும் முடியாதது, தேவன் முன் குறித்த ஒரு காரியம். அதனால் இந்த உபத்திரவம் நமக்கு அவசியம். அதனால் உபத்திரவ காலத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த எழுப்புதலை எதிர்பார்க்கிற நாம் உபத்திரவத்திற்கு, பாடுகளுக்கு நம்மை அர்ப்பணித்து கொள்ள வேண்டியது அவசியம். எழுப்புதல் காலத்தில் இன்னும் அதிகமான பாடுகள் நமக்கு வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பாருங்கள், எழுப்புதல் பரவிக்கொண்டே இருக்கிறது, சபைகள் பெருகி கொண்டே இருக்கிறது, ஆவியானவர் பலத்தை கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 14:22 சீஷர்கள், இயேசுவை பின்பற்ற அர்ப்பணித்து நிற்கிற சீஷர்களுக்கு பவுல் என்ன சொல்றார் பாருங்க. அந்தியோகியா அங்கே பட்டணத்தில் உள்ள சீஷர்களுக்கு அவர் என்ன திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படிக்கு அவளுக்கு புத்தி சொல்லி, விசுவாசத்தில் நிலைத்திருங்க, உபத்திரவம் பாடுகளுக்கு கண்டு பயப்படாதுங்க, பின்வாங்கி போயிடாதுங்க, தைரியமாக நில்லுங்க. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாம் அநேக உபத்திரவத்தின் வழியாக தான் பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். உபத்திரவம் இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு உபத்திரவம் வரும். இயேசு என்ன சொன்னார்? யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க, சந்தோஷம், ஆவில நிரப்பப்பட்டுட்டீங்க, மகிழ்ச்சி. ஆனால் பரிகசிக்கிற ஒரு கூட்டம் எழும்பும். உங்கள் வீட்டுக்குள்ளேயே பரிகாசமாக பேசுவாங்க, கேவலமாக பேசுவாங்க. குடும்பத்தில், கிராமத்தில், உறவினர்கள் ஊரை விட்டு விளக்குறோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவ்வளோதான் சொல்லி உங்களை கேவலமாக பேசுவாங்க. நிந்தைகள், பரிகாசங்கள், அவமானங்கள், ஒதுக்கி வைக்கப்படுகிற எல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியது வரும். ஆனாலும் இந்த உபத்திரவத்தை இயேசுவுக்காக சகித்து கொள்ளணும். அவர் நமக்காக பாடுகளை சகித்தார், ரத்தம் சிந்த உபத்திரவத்தை சகித்தார், அவமானத்தை சகித்தார். நம்ம சகிக்கணும், அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு 1:6 பாருங்க. இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். இயேசு கூட இருக்கிற சந்தோஷம் தானே அந்த சந்தோஷம். என்றாலும் அல்ல, கவனிங்க, என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் நம்ம துன்பப்படணும். இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் வரக்கூடிய துன்பம், இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் வரக்கூடிய குற்றச்சாட்டுகள், இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகள், துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீங்க. இதெல்லாம் கொஞ்ச காலம் தான் இந்த பாடு. ஒரு நாள் இயேசு வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாய், தேவாதி தேவனாய் அவர் வரப்போகிறார். வரும் பொழுது நீங்கள் அவரை போய் சந்திப்பீங்க. பாடுகளுக்கு முடிவு. சரியா? இப்போ கடைசி காலத்தில் இருக்கிறோம், எழுப்புதல் காலத்தில் இருக்கிறோம். இந்த கடைசி கால எழுப்புதல் காலத்தில் உபத்திரவம் ஒரு முக்கியமான காரியம். அதற்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும், ஒப்பு கொடுக்கணும். பாருங்கள், அதனால் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். அதனால் பாடுகளுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். எனக்கு ஆரம்பத்தில் நான் ரொம்ப சென்சிட்டிவ். ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்ச போது யாரும் நம்மளை குறை சொல்லக்கூடாது.
அதனால் நான் முழு நேர ஊழியத்துக்கெல்லாம் வரமாட்டேன் ஆண்டவரே. ஏதாவது வேலை பார்த்துட்டு ஊழியம் செய்கிறேன், அப்போ யாருமே நம்மளை கை நீட்ட மாட்டாங்க. ஏதோ வேலை செய்துட்டு ஊழியம் செய்கிறான்னு விட்டுருவாங்க. முழு நேர ஊழியன்னா பிரச்சனைன்னு சொல்லி ஆண்டவரை என்னை அழைச்சதுனால ஒப்பு கொடுத்தேன். ஊழியத்துக்கு எனக்கு ஒப்பு கொடுத்த உடனே பாருங்கள் வந்துட்டு பாடுகள், சொல்லாததை சொன்னதா, செய்யாததை செய்ததா, பொய்யான குற்றச்சாட்டுகள் எல்லாம் பரப்பி. கிறிஸ்தவங்க தான், வேறு யார்? கிறிஸ்தவங்க தான். மற்றவங்க அதை செய்ய மாட்டாங்க. அவங்க தெய்வ பயத்தோடு உள்ளவங்க. இவங்க தான் இதில் ஏமாத்துறவங்க, பொய் சொல்கிறவங்க, ஃப்ராடுகள்லாம் அலைகிறாங்கல்ல, ஃப்ராடுலாம் அலைகிறாங்க நிறையா. இது மாதிரி ஏமாத்துறவங்க அவங்கெல்லாம் இதான் வேலை அவங்களுக்கு, தங்களை பிரபலப்படுத்தி கொள்ள அடுத்தவங்களை குற்றப்படுத்துவார். அது மாதிரி வந்தது. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இதுக்கு தான் நான் சொன்னேன், நான் முழு நேர ஊழியத்துக்கு வரலை ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் என்னை சந்தித்தார். ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் என்னை பைத்தியக்காரன்னு சொன்னாங்க, மென்டல்னு சொன்னாங்க, பிசாசு பிடிச்சவன்னு சொன்னாங்க, கேவலமாக பேசினாங்க. என்னை பகைக்கிற ஒரு கூட்டம் எழும்பிக்கிட்டே இருந்தாங்க, என்னை பேசிக்கிட்டே இருந்தாங்க, நான் எங்கே போனாலும் குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு மத்தியில் தான் நான் ஊழியம் செய்கிறேன். நீ சிலுவை சுமந்து கொண்டு என் ஊழியத்தை செய்யணும்னு கேட்டபோது என்னை ஒரு நாள் பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தேன். 1975 பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தேன். என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, பாடுகளின் ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவருடைய பாதத்தில் 75வது வருஷம் பாடுகளுக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, அந்த ஊழியத்துக்காக என்னை ஒப்பு கொடுக்குறேன், பாடுகளுக்கு என்னை நான் அர்ப்பணித்து கொள்ளுகிறேன்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்தேன். அதை பாருங்கள், நான் எழுதி வச்சிருக்கிறாரு அந்த காலத்தில், அந்த பைபிள் மார்க்கில் பின்னால் எந்த தேதியில் ஆண்டவர் பேசினார், எந்த தேதியில் நான் ஒப்பு கொடுத்தேன், பாடுகளின் ஊழியம்னே நான் எழுதி வச்சிருக்கிறேன். பாடுகளுக்காக என்னை ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவர் உபத்திரவத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். ஒப்பு கொடுத்து ஜெபித்த பிறகு அந்த கலக்கம் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டார். ஆண்டவர் அதை எடுத்து போட்டுட்டார். நம்ம கிறிஸ்தவர்கள், இயேசுவை பின்பற்றவங்க பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கணும். இயேசுவை போல ஆண்டவரை என்ன பாடு வந்தாலும் நான் உமக்காக சகித்து, அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. நீங்கள் கிறிஸ்தவளாக இருப்பதனால் அற்பமாக, ஊழியத்தில் இருக்கிறதுனால அற்பமாக மற்றவங்க பேசுவாங்க, அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. இயேசுவுக்காக நிந்திக்கப்படுவது, பாடுபடுவது, ஒருவேளை ரத்தம் சிந்த வேண்டியது வந்தாலும் அதற்கு ஆயத்தம். அது அப்படி தான் நான் சொன்னேன், பைபிள் அப்படி தான் கையில் எடுத்துறேன். இயேசுக்காக ரத்தம் சிந்தி மறிக்கிறதா இருந்தாலும் அதற்கு ஆயத்தம். எப்போ அவர் கையில் பைபிளை எடுத்தோமோ, இயேசு அவர் எவ்வளோ சந்தோஷம் தந்திருக்கிறார், எவ்வளோ மகிழ்ச்சி தந்திருக்கிறார், மரணத்திற்கு பிறகு பரலோகத்தில் மகிழ்ச்சியோடு இருக்க போகிற அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். அவருக்காக அடிக்கப்படுவது, வையப்படுவது, திட்டப்படுவது, அவமானப்படுத்துவது, ரத்தம் சிந்துவது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்குறீங்களா? எழுந்த நில்லுங்க. பாடுகளுக்கு அர்ப்பணிக்கிறேன், உபத்திரவத்திற்கு அர்ப்பணிக்கிறேன். நிந்தைகள், நெருக்கங்கள், பாடுகள் என்ன வந்தாலும் இயேசுக்காக நான் நிற்பேன். எனக்காக ஜீவனை கொடுத்தீங்க, எனக்காக ரத்த சிந்தினீங்க, எனக்காக உங்களையே பலியாய் கொடுத்தீங்க, அதனால் நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? தகப்பனே, இதோ உம்முடைய பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்குறாங்கப்பா, என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்கள், அவமானங்கள் வந்தாலும், அடிபட வேண்டியது வந்தாலும், ரத்தம் சிந்தப்பட வேண்டியது வந்தாலும் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு உம்மை பின்பற்ற நான் ஒப்பு கொடுக்கிறேன். முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன். உம்மை பின்பற்றுவேன், உம்மோடு நடப்பேன், உமக்குள்ளே மகிழ்ந்து களிகூறுவேன் என்று அர்ப்பணிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் உம்மை துதிக்கிறேன். இதோ இந்த குட்டி பிள்ளைகள் மேல் நம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். இந்த வாலிபர்கள் மேல் ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். இந்த தாய் தகப்பன் மேல் ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். இரத்த சாட்சிகளை எழும்ப பண்ணுகிற தேவன் ஒவ்வொருவரை பலப்படுத்தும், பலப்படுத்தும், வல்லமை படுத்த ஸ்தேவானை எழுப்பின தேவன், யாக்கோபை எழுப்பின தேவன், பவுலையும் பேதுருவை இரத்த சாட்சியாய் மரிக்க பலப்படுத்தின தேவன், பாடுகளை கண்டு முன்வைத்த காலை பின் வைக்காதபடி முன்னேறி செல்ல கிருபை கொடுத்த தேவன். எங்க பிள்ளைகளை நிரப்புங்க, எங்களுடைய சகோதர சகோதரிகளை நிரப்புங்க, ஆவியானவர் நிரப்புங்க, வல்லமையினால வரங்களினால நிரப்புங்க, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால நிரப்புங்க. இன்றைக்கு ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. பாடுகளை சகிக்கிற ஒரு அபிஷேகம், இயேசுவுக்கு
நமக்காக உபத்திரவங்களை சகிக்கிற ஒரு அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. இரத்த சாட்சியாய் மரிக்கிற அளவிற்கு ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். இந்த வாலிபன் மேல, வாலிப மகள் மேல இந்த அபிஷேகம் இறங்கட்டும். சிறு பிள்ளைகள் மேல, ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கட்டும். ஆண்டவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், ரத்தம் சிந்தினவர், எங்களுக்காக சிலுவை சுமந்தவர், உம்மை பின்பற்றுவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவரே, எத்தனை நிந்தைகள், உபத்திரவங்கள், பாடுகள் வந்தாலும் முன்வைத்த காலை பெண் வைக்காதபடி சிலுவை சுமந்து கொண்டு உம்மை பின்பற்ற ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. உம்முடைய வருகை நெருங்கிவிட்டபடியால், எழுப்புதல் காலம் வந்துவிட்டபடியால், பாடுகளுக்கு உபத்திரவத்திற்கு அர்ப்பணிக்க முடியும் எங்களை கிருபை கொடுத்ததற்காய் நன்றி. ஒருவராவது சோர்ந்து விடக்கூடாது, ஒருவராவது பின்வாங்கி விடக்கூடாது. ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உம்முடையவைகள் பலப்படுத்தி நடத்துவீராக. எங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்காக துதிக்கிறோம், எங்களை நிந்திக்கிறவர்களுக்காக துதிக்கிறோம், எங்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி அவமானப்படுத்துகிறவர்களுக்காக துதிக்கிறோம், எங்களை அடிக்கவும் கொல்லவும் முயற்சிக்கிற அப்படி பேசுகிறவர்களுக்காக துதிக்கிறோம். அவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படட்டும், அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, அதற்காக ஜெபிக்கிறோம், எங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம். உம்முடைய வல்லமை இறங்கினதற்காய் நன்றி, ஆவியானவர் ஊற்றப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகம் ஒவ்வொருவர் மேல இறங்கி இன்றைக்கு பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய வருகை சமீபமாகி விட்டபடியால் எங்களை இன்னும் பாடுகளுக்கு உபத்திரவத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொண்டீர். ஸ்தோத்திரம். எங்கள் ஜீவனை காட்டிலும் உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். எங்கள் மதிப்பு மரியாதைகளை காட்டிலும் எங்கள் இயேசுவை நாங்கள் நேசிக்கிறோம். உம்மையே மகிமைப்படுத்த, பிரியப்படுத்த அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.